7 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கணவன் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அழகு நிலையம் ஒன்றை நடத்தி கொண்டு வந்தார்களாம். பியூட்டி சலூன் ஒன்று, அது வெளிப்பக்க பிஸ்னஸ். அப்படி பேரை வச்சுக்கொண்டு போர்டை வச்சுக்கொண்டு உள்ளுக்குள்ளால போதைப் பொருள் கடத்தி நீண்ட காலமாக இந்த பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாருக்கு முதலே தகவல் கிடைச்சிட்டுது. அப்போ ஃபுல்லாக ரெக்கி எடுத்து வடிவாலாம் கண்காணித்து கடைசியாக போயிட்டு ஒரே அடியாக இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் மாத்தறை மாவட்டத்தில் நடந்திருக்குது. மாத்தறையில் இருக்கக்கூடிய ஒரு அழகு சாதன நிலையத்தில் வச்சு தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்படையக்குள்ள கணவர்கிட்ட இருந்து 2 கிலோவும் 45 கிராம் அளவுள்ள ஹெரோயின் போதைப் பொருளும் ஐஸ் போதைப் பொருளும் இருந்ததாம். அதே போல் மனைவியினுடைய கையிலேயும் கொஞ்சம் போதைப் பொருட்கள் இருந்திருக்குது. அதை விட ரொக்கமாக காசு வச்சிருந்திருக்கணும். போதைப் பொருள் வித்த காசை வச்சிருந்திருக்கணும் போலோடக்கு 6,25,000 ரூபா. அதை விட அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய மொத்த சந்தை பெறுமதி 7 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே இருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அண்மை காலமாக உள்நாட்டில் கைப்பற்றப்பட்ட அதிகூடிய பெறுமதியுள்ள போதைப் பொருள் இதென்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதிகமான போதைப் பொருட்கள் இந்த நெடுநாள் மீன்பிடி படகுல நடுக்கடலில் வச்சு தான் கைப்பற்றப்படுறது. உள்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக போதைப் பொருட்கள் பிடிபடுது தான். ஆனால் இவ்வளவு பெரிய தொகையில் பிடிபடையலை. போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மித்தனிய பகுதியில் தங்காலை பகுதியிலெல்லாம் எக்கச்சக்கமான போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட அந்த தென் மாகாணம் முழுக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் மாகாணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான போதைப் பொருட்கள் ஐஸ் போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தன போன வருஷம். அப்புறம் இந்த வருஷம் அவ்வளோ பெருசாக எல்லாம் மீட்கப்படையில. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகு சாதன நிலையத்தில் வச்சு 7 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. எனவே இனி அவைக்கு அழகு சாதன நிலையமும் கிடையாது, போதைப் பொருள் பிஸ்னஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காலம் முழுக்க நீ ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும். சும்மா 2 கிராம் 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்தாலே ஆயுள் தண்டனை. கிட்டல வவுனியாவில் ஒரு இளைஞருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. ஏதோ 2 கிராமோ 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்தார் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இப்போ போன கிழமை தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது வவுனியா மேல் நீதிமன்றத்தில். எனவே 2 கிராம் 3 கிராமுக்கே ஆயுள் தண்டனை என்று சொன்னால் 2 கிலோவும் 45 கிராமும் என்று சொன்னால் அப்போ அவருக்கு என்ன நடக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இனி காலம் முழுக்க அவர்கள் ஜெயிலுக்குள்ள தான் இருப்பார்கள். வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவர் தப்பியோடி இருக்கின்றார். அவர் தப்பியோடின அந்த விதம் ஒரு சுவாரஸ்யமான கதை. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வெளிக்கடை சிறையில் நிறைய பேர் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கணும் தானே. அதில் ஒரு 3 பேரை தெரிவு செய்து ஒரு சிறைச்சாலை அதிகாரி வெளியில் கூட்டிக் கொண்டு போயிருக்கார். எங்கே கூட்டிக் கொண்டு போயிருக்காருன்னு சொன்னால் இப்போ அவைக்கு வேலை கொடுக்கத்தானே வேணும். அதனால் வாங்க ஒரு இடத்துல ஹொலிடே ரிசோர்ட் ஒன்று இருக்குது, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போயிருக்கார். அந்த ஹொலிடே ரிசோர்ட்டினுடைய மேனேஜரும் இவர் தானாம், சிறைச்சாலை அதிகாரி தானாம். அப்போ பார்ட் டைமாக சிறைச்சாலை அதிகாரி வேலை பார்க்குறது, அப்புறம் மிச்ச நேரம் பார்ட் டைமாக இங்கால மேனேஜர் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அப்போ தான் வேலை செய்கிற அதே ஹொலிடே ரிசோர்ட்டுக்கு இந்த 3 கைதிகளையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கார் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அவையில் க்ளீன் பண்ண இவர் மேற்பார்வை பார்த்து கொண்டு இருந்துக்கார். மத்தியானம் வந்துட்டுது. இந்த அதிகாரிக்கு பசிக்க தொடங்கிட்டுது. அப்போ சொல்லிக்கார், எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டுருங்கோ, நான் போய் சாப்பிட்டு வாரண்டி போட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்படி போகலாமா? சிறைச்சாலைக்குள்ளே இருந்து வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்து 3 கைதிகளை வெளியால் கூட்டி கொண்டு வெளியில விட்டு போட்டு சாப்பிட போகலாமா? இது சினிமா படங்கள்ல வடிவேலு சில படங்கள்ல போலீஸா இந்த மாதிரி கைதிகளை விட்டுட்டு தண்டை வேலை பார்க்க போவார். அதே மாதிரி தான் சம்பவம் போல நடக்குது. அவருக்கு பசிக்குதுன்னு சாப்பிட போயிட்டார். அதுவும் அவர்கிட்ட மோட்டார் சைக்கிள் இருக்கு தானே, மோட்டார் சைக்கிளுக்கு கீயை மோட்டார் சைக்கிள்லேயே விட்டுட்டு பேசாம சாப்பிட போயிருக்கார். இந்த கைதி பார்த்துக்கார், மோட்டார் சைக்கிள் இருக்குது, கீ இருக்குது, அதிகாரி வேற இல்லை, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி போட்டு உடனே மோட்டார் சைக்கிளை எடுத்தோன்னா ஆள் எஸ்கேப், அவர் ஓடிட்டார். அந்த 3 கைதிகளில் ஒரு ஆள் ஓடிட்டார். இண்ட வரைக்கும் பிடிக்கவே இல்லை. இப்போ 2-3 நாள் ஆயிட்டுது, இண்ட வரைக்கும் ஆளை பிடிக்கவே இல்லை. அதனால பொரளை போலீசார் இப்பொழுது விசாரணைகளையும் தேடுதல் வேட்டையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அதிகாரி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏற்கனவே சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தட்டுப்பாடு இருக்கிற அதிகாரிகளும் இந்த மாதிரி செயல்பட்டா, இப்படி பொறுப்பில்லாமல் செயல்பட்டா, இப்படி கைதிகளை அடைச்சி வைக்கிறது, எப்படி சட்டத்தை நிலைநாட்டுறது. எனவே இப்போ அந்த கைதி போனதான். அவர்கிட்ட பேர் MM உமேஷாம். எனவே உமேஷ் எங்கே போய் ஒழிச்சுக்காரோ தெரியல. அதோட அந்த அதிகாரியினுடைய மோட்டார் சைக்கிளை கொண்டு ஓடினவர் தானே, அந்த மோட்டார் சைக்கிளினுடைய பெறுமதி 1,50,000 ரூபாவாம் என்று சொல்லப்படுகிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேபாளம் நாட்டிற்கு இலங்கை அரசாங்கம் உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கிறது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் $1,000,000, அதாவது 10 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் வந்து வழங்குறதுக்கு இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எனவே இந்த தொகை வந்து இந்த நிவாரணத் தொகை மிக விரைவில் நேபாளத்துக்கு வழங்கப்படும் என்று சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வந்து நேபாள் நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி நிலைமைகளை கேட்டறிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து இந்த நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், டித்வா புயல் காலத்தில் இலங்கையில் வந்து டித்வா புயல் ஏற்பட்ட காலத்தில் வந்து நேபாளம் உதவி செய்திருந்தது, நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருந்தார்கள். எனவே இப்போ அதுக்கு பதிலாக அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இலங்கை அரசாங்கம் $1,000,000 வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. மின்சார தாக்குதலுக்கு இலக்காகிய 2 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டவளை பகுதியில் நடந்திருக்குது. வட்டவளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் பின்புறம் வந்து கொஞ்சம் பத்தையாக இருந்ததாம். அந்த வீட்டின் பின்பக்கம் மேலே. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் போலடக்கு 2 பேரும் வந்து என்ன செய்யணும், அந்த விறகு வெட்டுறதுக்காக, அதாவது பட்டை மரம் ஒன்று போலடக்குது, விறகு வெட்டுறதுக்காக பின்னுக்கு ஏறி இருக்கணும், அந்த பத்தைக்கு மேலே ஏறி இருக்கணும். அங்கே தலைக்கு மேலால் வந்து கரண்ட் கம்பி போயிருக்குது. அந்த கரண்ட் கம்பி அப்படியே பதிஞ்சு அந்த மரத்தில் முட்டி கொண்டு வந்து இருக்குது. அப்போ 2 பேரும் கவனிக்கல, சின்னாக்கள் தானே கவனிக்கல. அப்போ கோடாலியையும் கொண்டு மரத்தில் ஏற கரண்ட் அடிச்சு விட்டுடுது, தூக்கி எறிஞ்சிடுது ஆக்களை. பிறகு உடனடியாக போலீசார் வந்து ஆக்களை மீட்டு இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். வட்டவளை பிராந்திய மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த 2 மாணவர்களும் வந்து வட்டவளை பகுதியில் இருக்கக்கூடிய குயில்வத்தை தமிழ் மகாவித்தியாலய மாணவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த 2 மாணவர்களும் மிக விரைவில் நலம் பெற்று வீடு திரும்பணும் என்றுதான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அதே நேரம் அது என்ன குயில் வத்தை தமிழ் மகாவித்தியாலயம்? குயில் தமிழ், வத்தை வந்து சிங்களம். வத்தையடா காடோ தோப்போ தானே. அப்போ குயில் காடு, குயில் தோப்பு தமிழ் மகாவித்தியாலயம் என்று வச்சா நல்லா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஏன் குயில் வத்தை என்று வச்சிருக்கிறோம் என்று விளங்கையில். எனவே அந்த பாடசாலையைச் சேர்ந்த 2 மாணவர்கள் தான் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார்கள். இலங்கையில் 461 பேர் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடை செய்யப்பட்டு பிளாக் லிஸ்டில் போடப்பட்டிருக்கிறார்கள். ஆறாக்கள் பாதாள உலக குழுக்காரரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவியல் இல்லை. அப்போ போதைப்பொருள் கடத்தல் கும்பலான்னு கேட்டால் அவியலும் இல்லை. இது வந்து வேறு ஆக்கள், நல்லா படித்தாக்கள், கோட் சூட் போட்டு டை கட்டக்கூடிய படித்த அதிகாரிகள். என்ன சொல்லுங்க அப்போ, பரீட்சைகள் நடக்கிறது தானே, பரீட்சை மேற்பார்வையாளர்கள். அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது வேறு அதிகாரிகளாக இருக்கலாம். பரீட்சை மேற்பார்வையாளர்கள் என்று சொல்லி 461 பேரை வந்து பேன் பண்ணி பிளாக் லிஸ்டில் வந்து போடப்பட்டிருக்கான். என்ன செய்தவினம் என்று சொன்னால் இதான் பரீட்சை மேற்பார்வையாளர் என்று போகிறது. அப்புறம் அங்கே அவைக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ் இருப்பினும் தானே தேர்வாளர்கள், அவைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. அதாவது வந்து ஒழுங்காக கடமையை செய்யாமல் தங்களுடைய கடமையிலிருந்து தவறினார்கள் என்று சொல்லி இந்த 461 பேருடைய லிஸ்ட்டு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதாம். அவர்களுடைய தேசிய அடையாள அட்டையெல்லாம் வந்து இப்போ தடை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இனிமேலும் எந்த ஒரு பரீட்சைக்கும் வந்து மேற்பார்வையாளராக போக முடியான்னு சொல்லி. எனவே எதிர்காலத்தில் வந்து பரீட்சைகள் நடக்கின்ற போது மேற்பார்வையாளர்களை தெரிவு செய்கின்ற போது அவையின் ஐடி வந்து கட்டாயம் செக் பண்ணணும். ஐசியை வந்து செக் பண்ணி பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறாரா இல்லையாண்டெல்லாம் பார்த்து தான் அவருக்கு வந்து அந்த வேலையை கொடுக்கணும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நேஷனல் ஆடிட் ஆஃபீஸர் இருக்குது தானே, அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வந்து சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.